ம் பாறை மீன் வந்தால் நல்லா தான் பார்த்து கொண்டிருக்கேன். Badagiri, Badavasi, Badadunnavari, Badavarangai, 14 வருஷம் 14 வயதுலேருந்து கடத்தொழில் மீன் பிடிக்காம செய்யுது. அது கூட பிடிச்சோன்னா பாறை வட்டிக்கு ஒரு 16 லட்சம் ரூபாய். ஒரு நாள் ஒரு சாலை வலையில் ஒரு களப்பத்தி மீன் மாட்டது. களப்பத்து ஒரு 70-80 கிலோ வரும். அது படுறது பெரிய அரிது. அதால் சாலை வலையில் படுறான்றது பெரிய ஒரு இது. அந்த மீன் சாலை வலைக்கு படாது, பிச்சுட்டு போயிடும். அது பட்டது தான் மறக்க முடியாது. ஒரு 30-20-30 போட் கிடக்கு. கரவலை எத்தனை 2-3 கிடக்கு. மாயாவில் இல்லையா? மாயாவில கிடக்கு. மாயாவில 2-3 கிடக்கு. தெரியல என்ன வாங்கிட்டு அது நம்ம இப்பையும் அப்படி தானே. இப்போ வலையெல்லாம் வித்தியாசங்கள் தானே. முதல் வார வலைக்கும் இப்போ வர வலைகளுக்கும் வித்தியாசம். முதல் வர வலையை கொஞ்சம் நல்லா இருங்க, இப்போ கொஞ்சம் வலையெல்லாம் வலையெல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ கவுரை இல்லை. முதல் கவுத்து வலை நேரம் இது இருக்க என்ன ஏரியாது. முதல் கவுத்து வலையை வச்சு தான் வலை விட்டாங்க. இப்போ அந்த படையப்ப வலை போகிறேன். கூட மீன் நஞ்சு போட்டில் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா. இது நாங்கள் ஒரு கீரி விலை தானே. கீரி தான் கூட படும். இஞ்சி போட்டில் கூட கீரி தான் படுமா? கவுத்துக்கு மேல்கடல் அதை விலை வளைஞ்சி கவுரு இழுத்து இப்போ விலை வந்தால் நீ மடி வரும். மீன் பட்டா படாது. அது விலை கரையாந்தால் தான் தெரியும். கண்டைகளுக்கு விலைக்க மீன் தான் கண்டைகளுக்கு தெரியும். மீன் விலைக்கு இருக்கணுன்னா அது அவங்களுக்கு தெரியும். அப்போ நங்குரம் வச்சுது இறங்கிட்டு வந்து அந்த மீன் அல்றதுக்கு இது ஏற்பாடுகளை செய்வாங்க. ஒரு பாசைக்கும் ஒரு சையலுக்கும் ஒரு இது எழுதிக்கு. தலை இழுக்க சொல்கிறதுக்கு ஒரு செய்ய, மீன் விளக்கிருந்த ஒரு செய்ய, அப்படி என்று சொல்லி ஒரு செய்ய எழுதிக்கும். அந்த செய்யலை காட்டினா அவங்களுக்கு கடல் நீக்காக்களுக்கு விளங்கும். கடலுக்குள்ளே இருக்கக்குள்ள தோணியில் இருந்து நீங்கள் வலையை என்ன இப்படி காட்டுவீங்க? இழுக்க சொல்கிறாங்க காட்டினா இப்படி காட்டுவாங்க. இப்படி காட்டுவாங்க. இப்போ இந்த பெஞ்சால பக்கம் இழுக்கணும்னா இந்த இப்படி காட்டுவாங்க. 2 பக்கம் இழுக்கணும்னா இப்படி காட்டுவாங்க. 2 இப்படி காட்டுவாங்க. எந்த சைடுன்னு சொல்லி காட்டுவாங்க. இந்த சைடு வலக்காலுக்கு ஆள் போடுன்னு சொல்லி எப்படி காட்டுவாங்க? வலக்காலுக்கு ஆள் போடுறா, வர இழுக்கிற பக்கம் ஆள் போடுறாங்க. வலை இழுக்கிற பக்கம் ஆளை போடுறதுக்கு கை எப்படி காட்டுவாங்க. கையை சுற்றி காட்டுவாங்க. இப்படி காட்டுவாங்க. இஞ்சால பக்கம் போடணும்னா இப்படி இஞ்சால காட்டுவாங்க. இஞ்சால காலுக்கு போடணும் இப்படி காட்டுவாங்க. தோணியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறங்கி தோணியிலேருந்து ஆக்களுக்கு வலைக்கு மடிக்குள் நல்ல மீன் கிடக்குன்னு தெரிஞ்ச உடனே வலக்காலுக்கு ஆளை அனுப்புன்னு சொல்லணும். அங்கேருந்து கரைக்கு வலக்காலுக்கு கரைக்கு அனுப்புறேன்னு சொல்ல வலக்கால் கடலுக்குள்ளே அனுப்புறதுக்கா? அதாவது கடலுக்குள்ளே இருக்கிற வலக்காலுக்கு ஆளை இங்கேருந்து அனுப்பணும். ஏன்னா அங்கோட்ட இருக்கிற ஆக்கள் காணாது. மீன் நல்ல ஒரு பாடம் கிடக்குள்ள அதை எப்படி காட்டுவார்? வலக்கால் கடலுக்குள்ளே ஆள் வேணுமெண்டா? ஓ, வலக்கால் கரையில் இருந்தால் ஆள் அங்கே அனுப்பணும். தோணிக்கு அனுப்புறதுக்கு? ஓ, தோணிக்கு அனுப்புறேன்டா வலக்காலுக்கு கூப்பிட்றா இப்படி காட்டுவாங்க. இப்படி காட்டுவாங்க. நான் விளங்குவேன் அவியலுக்கு. நல்ல பயங்கர மீன் கிடக்குது. நங்கூரப்பாடு எல்லாத்துக்கும் ரெடி ஆகுக்கான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு பட்டியலை காட்டுவாங்க. இப்படி காட்டுவாங்க. துவாயை பிடிச்சி காட்டுவாங்க. பிடிச்சி காட்டினாலும் தெரியல. கையை பிடிச்சி காட்டுவாங்க. இப்படி காட்டுவாங்க.
அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஏற்பாடு பண்ணுவாங்க. பட்டியலெல்லாம் எடுத்து அத்தாங்க ஜாமான் எடுத்து மீன் அல்றதுக்கு ஏற்ற ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. மடி தாங்கி எங்கள் தோணியிலேருந்து நங்குரத்தையும் வச்சுட்டு நீ ஆக்கள் வர இது வந்துடுவாங்களே. ஓ மேடம் அதுதான் சொல்கிறேன் நங்கூரப்பாடுன்னு. இப்போ நங்கூரப்பாடுன்னு சொல்லி களுவாஞ்சிக்குடியில் எவ்வளவுக்கு போட்டீங்க கூட? நான் களுவாஞ்சிக்குடியில் சரி இந்த இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் அங்கே ஓந்தாச்சி மடத்தில். நீங்கள் ஓந்தாச்சி மடத்தில் மீன் பிடிக்கிறேன். அங்கே எவ்வளோ ஆகக்கூட? அங்கே பட்டுருக்கு மீன் ஒரு மாதம் முண்டக்கணம் பட்ட டைமில் எல்லாம் நிறைய மீன் பட்டுருக்கு. இந்த முண்டக்கணம் பாறை பட்டுது. ஓ முண்டக்கணம் பாறை குட்டி. ஓ அது ஒரு மாதம் 1 கோடி ரூபாய்க்கிட்ட பட்டுருக்கு மீன். ஓந்தாச்சி மடத்தில் முண்டக்கண் பாறை குட்டி 1 கோடி ரூபா. ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மட்டும் பட்டுருக்கு. தள்ள மீன் தான். ஓ அது முதல் வளைகிறான், நங்குரத்தை வைக்கிறான், பட்டியலை கேட்குறான், இறங்கிட்டு வாரான், வந்த மீன் அழுறான். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கூடி பட்டது. குழந்தை 3-4 மாதம் கூடி பட்டது. மீன் இறக்கத்தை பொறுத்து தான் இருக்கு. மீன் வந்து எந்தெந்த இடத்துல விட வேண்டிய இப்போ இன்றைக்கு இங்கே விடும், நாளைக்கு அங்கே விடும். அந்த மீன் இறக்கங்களை பொறுத்து தான் இருக்கு. நீலாவணையில் ஒரு பாடு பட்டது ஒரு 12-13 லட்சம் ரூபாய். அது அன்றைக்கு அவங்க மீன் இறக்கம் அன்றைக்கு அவன்ற விலைக்குள்ள பட்டது எழுது. அது எந்தெந்த இடத்துல எப்படி படம் பண்ணி சொல்லலாம். மீன் இறக்கத்தை பொறுத்து தான் சொல்லலாம். எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. எங்கே எல்லா இடம் வந்து நட்டக மாவட்டத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மட்டக்களப்பு மாவட்டம்ன்றக்குள்ள கல்லாறு தான் ஸ்டார்ட். கல்லாறு இருந்து இஞ்சால கழுதாவில் கழுதாவில் சேர்த்தது செட்டு விளையம் இதாங்குளம் அங்கால காத்தாங்குடி அங்கால ஃபுல்லாக அப்படியே இருக்குது. அங்கே மூத்துவாரம் என்ன எல்லா இடமும் இருக்குது. கிடக்கு கல்மக்குடியில் கிடக்கு, காரையில் கிடக்கு, மாளிகைக்காடு, சாஞ்சமருது இஞ்சால இதுக்குண்டா ஆவருக்கு அங்கால ஃபுல்லாக அஞ்சாலெல்லாம் காத்தாங்குடியெல்லாம் அழியா போட்டு இருக்கு. இஞ்சால பக்கம் தான் இல்லை.